ஹாய் ஹலோ வணக்கம். இது கொல்லிமலை அடிவாரத்தோட தொல்கை. அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வந்த உடனே நாட்டுக்கோழி பிடிக்கிறேன், இன்றைக்கி நாட்டுக்கோழி சமைச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி பிடிங்கன்னு சொல்லியாச்சு. 2 கோழி பிடிக்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டினியூ பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. போன விளாக்லேயே பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களுக்காக காலையில் பன்னிக்கறியும் இட்லியும் செஞ்சுருந்தோம், பன்னிக்கறி வறுவலும். ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ நல்லா இரும்பு வடை சட்டி வச்சு விறவடுப்பில் தான் அந்த பன்னிக்கறியும் ஸ்லோ குக் தான் பண்ணோம். ஸோ வீடியோவை போய் பாருங்கள். காலையில் இதை பரிமாறிட்டு மதியத்துக்கு தான் நாட்டுக்கோழி விருந்து, அதுக்காக தான் அப்போ இப்போ பிடிச்சிருக்குறாங்க. நம்ம ஃபேமிலியில் பெருசாக போர் ஃப்ரை அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க, 1-2 பேர். அவங்களுக்கெல்லாம் காலையிலேயே சட்னி அரைச்சி வச்சு, பசங்களும் சாப்பிட மாட்டானுங்க. ஸோ அவங்களுக்குலாம் இட்லி சட்னியை போட்டுட்டு மீதி பேரெல்லாம் இட்லி வித் பன்னிக்கறி குழம்பு சூப்பராக வறுவல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுவும் விறகடுப்பில் அப்பா சமையல் தான், இரும்பு வடை சட்டி வச்சு சமைச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கறி சாப்பிடாதவங்க கூட அந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் கறியை மட்டும் சாப்பிட மாட்டாங்களாம். செஞ்சு ஆமாம், சேவல் நல்லா வெயிட் வர மாட்டேங்க. போஸ் கொடுத்துருக்கு கடைசியா போஸ் குடிக்க மாட்டேது, கொடுத்துருச்சு. எப்படி இடிக்கவே மாட்டேது? இடிக்க முடியாது. விறகடுப்பில் கிராமத்து சைடில் மிளகு சீரகம்லாம் ஆட்டி ஊற்றி அந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். குடிப்பியா? இந்த ரத்தம் இல்லை, ஆட்டு ரத்தம் மட்டும்தான், அதை பார்க்கக்கூடாது. நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம். குழம்பு வச்சு பயங்கரமாக ரத்தம் வருது, அதெல்லாம் காமிக்கக்கூடாது. மாடா ஏண்டா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ அம்மாயி வீட்டுக்கு பெரியம்மா வீட்டுக்கெலாம் போவோம். அப்போல்லாம் கோழி பிடிக்கிறதுலேருந்து சுடு தண்ணியில் நனைச்சி முடி பிடுங்கி அந்த தீயில வாட்டி வெட்டி அந்த குட்டி குட்டி முட்டைலாம் இருந்தால் அது எடுக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டே நவர மாட்டோம். அதுவும் பெரிய வாழை இலையாக விரித்து போட்டு ஒவ்வொரு பாட்டாக பிரித்து அரிஞ்சு வைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போல்லாம் ஃபேமிலியாக சேர்கிறதுக்கான டைமே கிடைக்கிறதில்ல யாருக்குமே. அவங்கவுங்க சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கனால அதை நோக்கி ஓடி போயிட்டே இருக்கிறோம். ஸோ எப்போயாச்சும் ஒரு தடவை சேர்ந்தால் அந்த மாதிரி ஒரு தடவை ரீக்ரியேட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி நெருப்பில் கோழியை பொங்குலாம் பொங்குனா முடியெலாம் பிடுங்கினதுக்கப்புறம் காமிச்சோம்னா சின்ன சின்ன முடி இருக்கிறது கூட கருகி க்ளீன் ஆயிரும். ஸோ அதை வாட்டி காமிச்சிட்டு நம்ம அடுத்து மஞ்சத்தூள் போட்டு குளிப்பாட்டி வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி விறவடுப்பில் காமிக்கிறப்ப அந்த ஸ்மோக்கி ஃப்ளவர் நல்லாயிருக்கும், அந்த தோல் லைட்டாக கருகி நல்லாயிருக்கும். கேஸ் அடுப்பில் காமிக்கிறத விட இந்த மாதிரி விறவடுப்பில் நம்ம வாட்டினோம்னா அந்த தோல் நல்லா சுருங்கி நல்லா வாசம் வரும். ஸோ மோஸ்ட்லி எப்போயுமே விறவடுப்பு தான். நம்ம மழை பெஞ்சா தவிர கேஸ் அடுப்பை தவிர இப்போ மற்ற டைம் எல்லாமே விறவடுப்பில் தான் போடுறது. அப்பா அம்மாவுக்கும் நாங்கள் 2 பிள்ளைங்க தான். ஸோ நாங்கள் வரப்போ கண்டிப்பாக நாட்டுக்கோழி எப்பயுமே இருக்கும். ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வந்திருக்கனால தான் காலையில் போர்க் ஃப்ரையும் இட்லியும் பண்ணியாச்சு. மதியத்துக்கு நாட்டுக்கோழி பிளான் பண்ணோம். ஏன்னா 2 வேளையும் நாட்டுக்கோழி போட்டாலும் ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும், சலுப்பாக இருக்கும், கறியும் பத்தாது. மட்டன் எடுக்கலான்னா அது ஓவர் ரேட்டில் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 900 ரூபாய் நெருங்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் மதியம் நாட்டுக்கோழி போட்டாச்சு. நம்மக்கிட்டே இருக்குது. வழக்கம் போல் எங்கள் அப்பா ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாரு. கறி வெட்டுறதுக்குன்னே கத்தியெல்லாம் அடித்து வாங்கிட்டு எப்பயுமே வச்சுக்குவோம். ஒரு கட்டையும் அதே மாதிரி தான். கறி வெட்டுறதுக்குன்னே இந்த புளியங்கட்டை மரக்கடையில் சொல்லி வாங்கி வச்சுக்குவோம். அதுதான் வாட்டமாக இருக்கும். வேறு எந்த கட்டையில் கத்தியில் வெட்டினாலும் அந்தளவுக்கு சுத்தப்பட்டு வராது. கறியெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் அந்த கத்தியை கழுவி வைக்கிறதுக்கும் இந்த கட்டையை கழுவி தூக்கிட்டு போகிறதுக்கும் சின்ன பிள்ளையில அடிச்சுக்குவோம். நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் அப்படின்ட்டு. இப்போல்லாம் தான் சண்டே ஆனால் கறி நினச்ச நேரத்துக்கு கறி எடுக்கிறோம், சமைக்கிறோம். அப்போல்லாம் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்தா இல்லை தீபாவளி பொங்கல் இந்த ஆடி 18 இது மாதிரி டைமில் தான் ஆக்குவோம். அப்போ கறி ஆக்கிறப்பெல்லாம் 10-15 பேருக்கு சமைச்சாலும் மலைப்பே தெரியாது, ஆளுக்கு ஒரு வேலையை செய்வோம். இப்போல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு நம்மளே சமைக்கணுங்கிறப்ப ரொம்ப மலைப்பாக இருக்குது. ஆட்டி ஊற்றுறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே அம்மா வணக்கி வச்சுட்டாங்க. கறியும் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் தாளிச்சு விட்றலாம். வழக்கம் போல் தாய் குளத்தோட சமையல் தான். விறகடுப்பு கறியும் 2 கிலோவுக்கு மேலே வருங்கனால பிரியாணி பாக்குண்டானே எடுத்தாச்சு. அதுலேயே குழம்பு வச்சிடலான்ட்டு. அப்போ தான் நல்லா தளன்னு கொதிக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான், ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் வணக்கி ஆட்டி ஊற்றுறதுக்கு
பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து கறியை கொட்டிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஓரளவுக்கு வணங்கிருச்சு. கறியோட கலரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கடையில் வாங்குகிற வளர்ப்பு நாட்டுக்கோழிக்கும் நம்ம தோட்டத்தில் மேயிற நாட்டுக்கோழிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல கலர் எப்படி இருக்குது, கறி உருண்டு வர்றது நல்லாயிருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டும் போட்டாச்சு. நல்லா சுருளில் வணங்கணும். கறி முழுகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் வேகும். நாட்டுக்கோழிங்கனால கொஞ்சம் லேட் ஆகும். மிளகு இப்படியே அம்மா முன்னாடியே போட்டாங்க. எப்பயுமே வணக்கி அந்த வெங்காயம் தக்காளி வணக்கி ஊற்றுறோம்ல, அதில் தான் போடுவாங்க. இந்த தடவை முன்னாடியே போட்டு கொதிக்க விட்டாங்க. விறவடுப்பு தானே நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும், கறியில் மசாலா நல்லா ஏறிட்டுன்னு போட்டாங்க. இப்போ ஆட்டி வச்ச மிளகு சாந்தையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் மிளகு சாந்து மட்டும் எடுத்து வச்சுருக்கு. கறி இருத்துட்டு நம்ம மறுபடியும் தாளிப்போம், அதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து விட்டோம். கறி வணக்கத்துக்கு அப்புறம் ஒரு இந்த பாம்பு இல்லையா. மசாலாலாம் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா வேக விட்டுறலாம். அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் உரித்து ரெடியாக வச்சுருந்தோம்னா கறி வெந்தோடனே இருத்து நம்ம கறியை வணக்கி விட்றலாம். கறி வணக்கி விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வெயில் அதிகமாகிடுச்சு. அம்மாவாலையும் முடியலன்னாங்க. எல்லாமே ரிலேஷன் வந்திருந்தாங்க, பேச போகிறேன், நீ வணக்கி விட்ருந்தாங்க. சரி நமக்கு கைவந்த கலையாச்சே, சாப்பிட்ற உங்கள் பாடு அப்படின்னு நானும் உட்காந்துட்டேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அரைச்ச தேங்காய், அதுக்கப்புறம் அந்த மசாலா சாந்து இருந்துச்சுல்ல, அதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு விட்டாச்சு. நாங்கள் எப்போவுமே கறி வணக்கி விட்றப்ப குழம்பு வச்சதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற எண்ணெய், அது வந்து நம்ம ஊற்றின எண்ணெயும் இருக்கும், கோழியிலேருந்து இந்த கொழுப்பு எண்ணெய் இருக்கும், அதை அரித்து நம்ம வந்து அந்த கிரேவி வணக்கிறதுல ஊற்றுவேன். அது ஒரு நல்ல டெக்ஸ்சர் அண்ட் கலர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு 2-3 கரண்டி குழம்பு எடுத்து ஊற்றி நல்லா கறியும் கொட்டி வணக்கினோம்னா அந்த சாந்தெல்லாம் நல்லா ஊறி நல்லா விறவெடுப்புங்க. நல்லா கையெல்லாம் வெளியே எடுத்து விட்டு ரொம்ப நேரம் விட்டுருவேன். கறியும் அரிச்சு கொட்டிட்டேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம குழம்பும் ஊற்றிருக்கோம், மறுபடியும் இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாமே போட்டுருக்கனால உப்பு பற்றாது. ஸோ உப்பும் போட்டு நல்லா இந்த கறியை ஸ்லோ குக் பண்ணணும். அதாவது தீயெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்லோவாக அடுப்புலேயே விட்டுறணும். கிண்டி விட்டால் போதும். நல்லா வணங்கி அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடிக்கடி கிண்டி விட்டால் போதும், அடி பிடிக்காமல் இருந்தால் ஓகே. அது நல்லா சுருளில் வணங்கி டேஸ்ட்டு சூப்பராக வரும். இந்த நாட்டுக்கோழிங்கிறப்ப கொஞ்சம் ஜவ்வு மாதிரி தான், இழுத்து கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா சுண்ட விட்டுறது. நம்ம வேறு 2 கோழி பிடிச்சிருந்தோம்ல, ஒன்று வந்து சேவல், ஒன்று வந்து கோழி, வெடைக்கோழி. அதனால் நல்லா எல்லா கறியும் வெந்து வரணுங்கனால ஸ்லோ குக்கு தான். ஆல்மோஸ்ட் கறி நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு. போய் ஜம்முன்னு சாப்பிட்டு ஜம்முன்னு ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாட்டுக்கோழி ஒரு பிடி பிடிச்சிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.